அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. 900 நாட்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. முதல் கேள்வி, தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா? முதல் கேள்வி வேண்டும். காரணம், இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் 1000 ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம். டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேலே. ஸோ சிட்டி வளருது. 2.5 கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளில் அது 10 கோடி வரைக்கும் போகும். டோட்டல் 365 நாள் சேர்த்தி. அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்கள், மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 73 விமான நிலையங்கள் இன்றைக்கி 158 உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது. அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால், மத்திய அரசு தேர்வு செய்துனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்குது, மாமந்தூர் இருக்குது, 2 பேருமே இருக்குது. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது, பன்னூர் இருக்குது. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொப்போசலை பார்த்துட்டு 4 இடத்த திமுக அனுப்புகிறாங்க. அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் 2ம் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃப்ளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் மத்திய அரசு எங்கே வந்துச்சுங்கன்னா, மத்திய அரசை பொறுத்தவரை விமான நிலையத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நம்முடைய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு. இன்றைக்கி பரந்தூரில் விமான நிலையம் வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அதில் 51% மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாயில். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது. 2 அரசுகளுமே, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்றைக்கி அதை சரியாக கையாண்டிருக்கலாமா? ஆமாம், சரியாக கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறேன்னு முதல்லையே சொல்லியிருக்கணும். அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும், விவசாய நிலங்கள் இருக்குது. இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. இதை நாங்கள் முதல்லிருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றச்சாட்டி கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்தித்து, இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குகிறோம், இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம், எதுவுமே பேசலை. அதனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த அவர் பரிந்துரை பண்ணுறாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா, இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது. 2023 மத்திய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்க்கு ஆக்ஷன் விடுறாங்க. அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்குது. நாம் போய் இதை விட முக்கியம் இன்றைக்கி இல்லை, டங்ஸ்டன் வேறு இடத்துலையும் கிடைக்குது. ஜார்க்கண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கர்நாடகாலேருந்து எடுக்கிறீங்க, அதனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நாளை மறுநாள் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு. விமான நிலையம் வேண்டும், வேண்டும், எங்கே வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேறு இடத்துலையும் கிடைக்குது. அதனால் சென்னையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் 1000 ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியுங்க? இந்தியா முழுவதும் இன்றைக்கி 158 டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிடுச்சு. அதனால் ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்குறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளாக வருவாங்க. அதனால் மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டிருக்கணும், செய்யலை. இன்றைக்கி விஜய் அவர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற போகிறாரா, இல்லை எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசில் எரிகிற நெருப்பில் நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறேன்னு போகிற ஓக்கில் எண்ணெய் ஊற்றினா அது பெருசாக தான் வரும். அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு
மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்ணுறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும்.